அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் நம்மளோட சேனலில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த பதிவில் இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 32,000க்கு அதிகமான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் பல்வேறு விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு இது. 32,000 வேக்கன்சி, இது ஹை வேக்கன்சி. கடந்த 5 வருடமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வரலை. 5 வருடத்திற்கு முன்பு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் திரும்ப இந்த இயரில் வந்திருக்கு, 2025. இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10வது முடிச்சிருந்தாலே இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள 10வது முடித்த எல்லோரும் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு மக்களே, இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு குட் நியூஸும் கூட. இந்த ரயில்வே எக்ஸாம் உங்களுக்கு தமிழ்லேயே இருக்க போகுது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மொத்தம் பெரும்பாலும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன், இந்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி இல்லாமல் 13 இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜில் நடத்த போகிறாங்க. அதில் தமிழும் ஒன்று. ஓகேங்களா? தமிழே இருக்கிறதுனால இது நம்ம நிறையா தமிழக மக்கள் இந்த மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், வேலை தேடிட்டுருக்கவங்க, ரயில்வே வேலை தேடிட்டுருக்கவங்க, இது மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த ரயில்வே வேலைக்கு முயற்சி பண்ணலாம். 10வது தான் கல்வி தகுதி. 30,000 32,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்லே இருக்குது. அப்ளை பண்ண கண்டிப்பாக யோசிக்காதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் மற்ற விவரங்கள் எல்லாம் தெளிவாக நம்ம பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்களும் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 08/2024. இது விண்ணப்பிப்பதற்கான டேட் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 23/1/2025. இந்த ஜனவரி 23ஆம் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஆரம்பிக்குது. ஓகேவா? க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 22/2/2025, பிப்ரவரி மாதம் 22ஆம் தான் லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. இந்த 23லேருந்து 22 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடணும். இதில் என்ன மாதிரியான போஸ்ட்டுன்னு பார்த்தோம். பல்வேறு விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. லெவல் 1 போஸ்ட்டு, குரூப் டி வேக்கன்சி. ஓகேங்களா? மொத்த காலி பணியிடங்கள் 32,438 32,438 காலி பணியிடங்கள் இருக்குது. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயது உள்ள அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? வயதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 18லேருந்து 36 ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். சம்பள விகிதம் 18,000 ரூபாய் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 29,000-30,000 உங்களுக்கு சேலரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பே ஸ்கேல் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னாக்க 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதிகமான காலி பணியிடங்களில் வரக்கூடிய ரயில்வே வேலைவாய்ப்பு இது. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th முடித்தவங்களே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th முடித்தவங்க மட்டும் இல்லாமல் ஐடிஐ முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் பாட்டம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, என்ன போஸ்ட்டு, அதற்கான கல்வி தகுதி என்னங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் நாங்களும் கொடுக்குறோம், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கல்வி தகுதி திரும்ப சொல்கிறோம், 10வது முடிச்சிருந்தால் போதுமானது. மேற்கொண்டு ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐக்கு பதிலாக டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளவங்க ஐடிஐக்கு பதிலாக எடுத்துக்க மாட்டாங்க. 10th ஆர் ஐடிஐ. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். வயது வரம்பு 18லேருந்து 36 இருக்கணும்னு சொல்லிட்டோம். சம்பள விகிதமும் பார்த்துட்டோம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு எக்ஸாமுமே நான் தமிழில் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு சொன்னேன். அது என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்ஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்ஸ்ட்டு, அதாவது ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறம் பிஇடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே உங்களுக்கு
அது என்ன சிலபஸில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சிபிடி ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான விவரங்களும் ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்னது போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது மாதிரி 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே உங்களுக்கு தமிழில் இருக்கணும் சொல்லியிருந்தேன். அதுக்கான சிலபஸ் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 90 நிமிடங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சிலபஸில் ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஸ்டின்ஸும், மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஸ்டின்ஸும், மொத்தம் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ்க்கு இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடத்துகிறாங்க. இது ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன இருக்கும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் நான் உங்களுக்கு தமிழில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் questions for CPT will be available in English, Hindi and 13 regional Indian language. ஓகேங்களா? 13 இந்தியன் ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு நடத்துகிறாங்க, இங்கிலீஷ் ஹிந்தி இல்லாமல். அது என்னென்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொங்கணி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. இந்த இருக்குது பார்த்தீங்களா தமிழ். உங்களுக்கு தமிழே எக்ஸாம் இருக்க போது இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஈஸியாக நீங்கள் இதை கிளியர் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய தவறு. நிறைய நண்பர்களுக்கு தமிழ் என்ன இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. சில பேர் தமிழ் இருக்குங்கிறத தெரிஞ்சு பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதில்ல. நம்ம வீடியோவை அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணட்டும். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ரயில்வேயோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனாக்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள். www.rrpchennai.government.in இதுதான் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டு. ஜனவரி 23 உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் நான் 23 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் 22/2/2025, அதாவது பிப்ரவரி மாதம் 22 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயம் ஃபீஸ் பார்த்துடலாம் வாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு சில கேட்டகரிக்கும் குறைவான அப்ளிகேஷன் ஃபீஸும் ஒரு சில கேட்டகரிக்கும் மாற்றிருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, ஃபீமேலுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு, EBC கேட்டகரிஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. இப்போ நான் சொன்னவங்களுக்கு இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ் கேட்டகரிக்கும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? இது தாங்க இந்த RRB குரூப் டிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம். கண்டிப்பாக அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கையும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் போய் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க. அப்ளை லிங்க்கில் போய்ட்டு அந்த ஸ்டார்டிங் டேட் 23/1 அந்த டேட்லேருந்து 22/2/2025 அப்ளை பண்ணணும். அந்த சமயத்துக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. எனி டவுட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரயில்வே வேலை தமிழகத்தில் இருக்க எல்லா நண்பர்களும் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.